எந்த ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி அந்த விஷயத்த நம்மளால பண்ண முடியாதுன்னு நினைச்சோம்னா அந்த விஷயம் கண்டிப்பா தோல்வியில தான் முடியும். அதே சமயம் நம்மளால பண்ண முடியும் கரெக்டான சப்போர்ட்டோட அந்த மைண்ட் செட்டோட பண்ணோம்னா நிச்சயமா அதில் ஜெயிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இங்கிலீஷ். ஏன்னா இங்கிலீஷை சுத்தி தான் நம்மளோட வேலையில ப்ரொமோஷன், பதவி உயர்வு இது எல்லாமே இருக்கு. அப்படிப்பட்ட இங்கிலீஷை நாம ஒரு நல்ல சப்போர்ட்டோட ஈஸியா கத்துக்கலாம் அப்படின்னா இதை கொஞ்சம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இதுல ஃபிக்ஸ் கிளாஸ் டைமிங்ஸ் அப்படின்ற ஒரு டென்ஷன் உங்களுக்கு கிடையாது. 24/7 உங்க கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பர்சனலைஸ்ட் ஏஐ டீச்சர் மூலமா அன்லிமிட்டடா தமிழ் வழியாவே நீங்க இங்கிலீஷ் பேசி கத்துக்கலாம். கத்துக்கும் போது செய்யற தப்ப ஏஐ உங்களுக்கு இன்ஸ்டன்டா கரெக்ட் பண்ணி கொடுக்கும். 1000க்கும் அதிகமான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. நீங்க படிப்படியா இதை பேசி பேசி பயிற்சி பண்ணும்போது நாளடைவில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம். முக்கியமா இதுல குரூப் கிளாஸ்லாம் கிடையாது. உங்களுக்கும் தனிப்பட்ட முறையில நீங்க இங்கிலீஷ் கத்துக்குவீங்க. யாரு முன்னாடியாவது நம்ம தவறா பேசி அதனால அது நமக்கு அவமானப்பட்டுருவோம் அப்படின்ற தயக்கமே உங்களுக்கு இதுல வேணாம். தினமும் 30 நிமிஷம் மட்டும் இதுல நீங்க கன்சிஸ்டன்டா பயிற்சி பண்ணீங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சூப்பர்னோவா கிளைம் பண்றாங்க. வெறும் வாட்ஸ்அப், யூடியூப், சாட் ஜிபிடின்னு சொல்லி வேடிக்கை பார்த்து கத்துக்கிற இன்எஃபெக்டிவ் முறையை விட்டுட்டு பேசி பயிற்சி பண்ணக்கூடிய இந்த முறையை பயன்படுத்தி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி 75% ஆஃபரோட இந்த கோர்ஸை நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வணக்கம் ஜெயஹன். இன்னைக்கு இஸ்ரேல் பத்தி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். தொழில்நுட்பத்தில் ரொம்ப அட்வான்ஸா யோசிக்கக்கூடிய நாடு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ அவங்க யாருமே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு கவுண்டர் ட்ரோன் சிஸ்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோடைய பேர் ஹிப்னாசிஸ். இந்த ஹிப்னாசிஸை இஸ்ரேலோட ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் IAI அரசு நிறுவனம் கொண்டு வந்திருக்காங்க. இதோடைய அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை பவர் சாஃப்ட் ஸ்கில் நேவிகேஷன் வார்ஃபேர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஸோ இது ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. பட் அதில் முக்கியமாக அவங்க பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஸ்கில். அதாவது உள்ளே வரக்கூடிய ஒரு ட்ரோன் மற்றும் ஏவுகணையை பதிலுக்கு ஒரு ஏவுகணை ட்ரோனை வைத்து தாக்கி அழிக்காமல் அதை வெறும் கதிரியக்கத்தை மட்டும் வச்சு தாக்கி அழிக்கிறது தான் இந்த சாஃப்ட் ஸ்கில் மெத்தட் அப்படின்றதும். இதை 20லேருந்து 24 ஜூலை யூகேல நடக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஏர் ஷோக்கு முன்னாடி இப்போ உலகத்துக்கு அன்வீல் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நான் கைனட்டிக், அதாவது துப்பாக்கி, தோட்டா, ஏவுகணை, ராக்கெட் எதுவுமே இல்லாத ஒரு சிஸ்டம். இது ஒரு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம். இப்போ எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அப்படின்ற போது இதில் எது கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிசைல்ஸு மற்றும் இவங்களுடைய ஸ்பேஸ் சிஸ்டம் ரெண்டுமே கவர் ஆகுது. ஸோ இவங்ககிட்ட ஸ்பேஸ் சிஸ்டம் டிவிஷன் அப்படின்றது தனியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல இன்னைக்கு உக்ரைன் ரஷ்யா போரில் நம்ம ஒத்து கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரோன் வார்ஃபேர். நம்மளோட பாகிஸ்தான் யுத்தத்துலையுமே நம்ம ட்ரோனை ஓரளவுக்கு நம்மளும் பயன்படுத்தணும், பாகிஸ்தானும் பயன்படுத்தினாங்க. இப்போ எல்லா நாடுகளுமே இந்த சீப் ட்ரோன் முறையை பயன்படுத்தி எப்படி இப்போ ஈரான் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த முறையை பயன்படுத்தி ஸ்வாம் ட்ரோன் கான்செப்டை உள்ளே கொண்டு வராங்க. ஸ்வாம் ட்ரோன் கான்செப்ட்ன்றது என்னது? ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள் புற்றீசல் போல உள்ளே வரும் பொழுது அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் திகைச்சு போயிடும். அதால் சமாளிக்க முடியாது. ஏன்னா ரேடார் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ 100 புள்ளிகள் தெரியும். ஸோ அப்போது அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்றது கைண்ட் ஆஃப் அது சூப்பர் சீட் ஆகிடுது, ஓவர்வெல்ம் ஆகிடும். அதால் அதை செயல்பட முடியாத அளவுக்கு அது போயிடும். ஸோ இந்த தடுக்கிறதுக்கும் அதே மாதிரி GNSSன்னு சொல்லக்கூடிய GPS டைப் சேட்டலைட் நேவிகேஷன். இப்போ உள்ளே வரக்கூடிய ட்ரோன் ஒரு அடிப்படை புரிதல் ட்ரோன் பற்றி ஒரு மோட்டர், ஒரு ஏர் ஃப்ரேம், மேபி 4 மோட்டர்ஸ் இருக்கும், ஒரு ஏர் ஃப்ரேம் இருக்கும், கேமரா இருக்கும், அந்த எடை வெடிகுண்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கான அந்த எடை பேலோட டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு இருக்கும், பவர் பண்ணுறதுக்கு ஒரு பேட்ரி இருக்கும், இல்லாட்டி பெட்ரோல் ஆப்ரேட்டட் இன்ஜின்ஸ் கூட இருக்குது. இப்போ இது தவிர இந்த ட்ரோன் இந்த இடத்துல குறிப்பிட்டு தாக்கணும் அப்படின்ற போது அதில் ஒரு நேவிகேஷன் சிஸ்டம், கைடன்ஸ் சிஸ்டம் அப்படின்றது தேவை. அது இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரோன்களில் பெரும்பாலான ட்ரோன்கள் 90% பார்த்தீங்க அப்படின்னா GPS டைப் சேட்டலைட் நேவிகேஷன் தான் இருக்குது. ஸோ நாம் எப்படி கூகுள் மேப்பை பயன்படுத்தி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சேரணுமோ அதே முறையை பயன்படுத்தி தான் ட்ரோன்களும் எதிரி நாட்டுக்கு உள்ளே போய் தாக்குதல் நடத்துது. ஸோ இவங்க எப்படி மாற்றி யோசிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய ஆகாஷ் தீர் சிஸ்டத்தில் நம்மளுடைய ரொம்ப ஷார்ட் ரேஞ்ச் ட்ரோனை சுட்டு வீழ்த்துறதுக்கு L70 சால்டம் அப்படின்ற கன்னை நம்ம பயன்படுத்தணும். ஒரு கிட்டத்தட்ட 1 to 2 கிலோமீட்டர் வரைக்கும் அது ஃபிசிக்கலாக பார்த்து சுட்டு வீழ்த்தும். ஸோ ஃபிசிக்கலாக பார்க்கறது நம்ம ஹியூமன் ஐயை வச்சு பார்க்கறது கிடையாது. அதற்கு உண்டான கேமராஸ், இமேஜிங் சிஸ்டம் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம், இல்லை ரேடார் வச்சு கண்டுபிடிக்கிறோம். அதன் பிறகு ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் ஆகாஷ் இருக்குது, அடுத்தடுத்தது இருக்குது. 400 கிலோமீட்டர் வரைக்கும் போய் தாக்கக்கூடிய
S-400 சிஸ்டம்ஸ் இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரச்சனை என்ன அப்படின்னா, இது வந்து எக்ஸ்பென்சிவான சிஸ்டம். ஃபிசிக்கலாக நீங்கள் ஷூட் டவுன் பண்ணணும்னா அதோடைய காஸ்ட்டுமே அதிகமாகும். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கலாக ட்ரோனை வந்து சுட்டு வீழ்த்தாமல் சேட்டலைட் நேவிகேஷன் சிக்னலில் டிசீவ் பண்ணுறாங்க, அதை வந்து மடைமாற்றி விடுறாங்க. இப்போது ட்ரோன் எதை பயன்படுத்தி வருது? சேட்டலைட்டோட நேவிகேஷன் சிஸ்டம். ஸோ இந்த இடத்துல அந்த உள்ளே வரக்கூடிய ட்ரோனுக்கு அதை குழப்பி விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து பொசிஷனையும் சென்ஸ் பண்ண முடியாது, டைமையும் சென்ஸ் பண்ண முடியாது, டைரக்ஷனையும் சென்ஸ் பண்ண முடியாது. 3 விஷயம் தேவை நேவிகேஷனில். நாம் எங்கே இருக்கோம் அந்த பொசிஷன் நம்ம வந்து தெரியணும். இப்போ ஜிபிஎஸ்ல நீங்கள் லொக்கேஷனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களால் நேவிகேட் பண்ண முடியாது. 2வது வந்து டைமிங். அந்த டைமிங் நம்ம மொபைல் எங்கேருந்து பிக்கப் பண்ணுது, அகைன் அதே சேட்டலைட்ல தான் நம்ம இப்போ பிக்கப் பண்ணுறோம். 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன். இப்போ நம்ம கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் ஏரோ இருக்கும், வடக்கு இதுதான் சொல்லி பாயிண்ட் அவுட் பண்ணும். இந்த 3 இல்லை அப்படின்னா அந்த ட்ரோனுக்கு எங்கே போய் சேர்றது அப்படின்னு தெரியாது. இருக்கிறதுலே ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான சிஸ்டத்தை ஏற்கனவே இருக்கக்கூடிய ஏரோ, டேவிட் ஸ்லிங், அயன் டோமோட சேர்த்து இதை இவங்க இன்டெகிரேட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா நான் போன மாதம் இஸ்ரேல் போயிருந்த போது இந்த கேள்வியை அவங்ககிட்ட கேட்டிருந்தோம், எத்தனை ட்ரோன்கள் உள்ளே வருது அப்படின்னு. உள்ளே வந்துச்சு, நீங்கள் எவ்வளோ வீழ்த்துனீங்க அப்படின்ற போது 98% அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே போனாங்க. பட் நம்மள மாதிரியே அவங்க வந்து கன்ஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்போ எப்படி இதை பண்ணுறாங்கன்றதுக்கான விடை வந்து இப்போ கிடச்சிருக்குது. பேபி ஏற்கனவே இதை அவங்க வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றதும் தெரியும். இப்போ எந்தெந்த நாடுகள் இதை வாங்குறாங்க அப்படின்றத சொல்லலை. இந்தியா இதை வாங்குறாங்களா அப்படின்ற எந்த விதமான தகவலும் வரல. அதே மாதிரி இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் IDF அவங்களுடைய ராணுவம் யூஸ் பண்ணுறதான்ற தகவலும் கம்ப்ளீட்டாக இவங்க வந்து கொடுக்கல. ஓகே, இது எப்படி ஒர்க் பண்ணுது? ஜாமிங், ஸ்பூஃபிங் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். இது வந்து ஹிப்னாசிஸ் அப்படின்றது ஒரு நெட்வொர்க் ஆஃப் மொபைல் எலக்ட்ரானிக் வார்ஃபேர். இந்த ரேடாஸ் இதுக்கு உண்டான உபகரணங்கள் எல்லாமே வண்டிகளில் இங்கே அங்கன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு நெட்வொர்க்கை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அவங்க நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 400க்கும் அதிகமான கிலோமீட்டருக்கும் அதிகமான கோஸ்ட் லைன் இருக்குது. ஸோ அந்த இப்போ ஈரான்லேருந்து வரணும்னா அந்த கோஸ்ட் லைன்லேருந்து தான் வந்தாக வேண்டிய ஒரு கோஸ்ட் லைனை நோக்கி வந்தாக வேண்டிய சூழ்நிலை அப்படின்றது இருக்குது. ஸோ அவங்களுடைய லெபனான் மற்றும் இஸ்ரேல் பார்டர், காசா மற்றும் இஸ்ரேல் பார்டர், இந்த எல்லா இடத்துலையுமே அவங்க ஒரு நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணி ஒரு அட்டானமஸ் C2-வை கொண்டு வருவாங்க. C2 அப்படின்றது கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல். இதில் மனிதர்களுடைய தேவை அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போது ஒரு ட்ரோன், நூற்றுக்கணக்கான ட்ரோன் ஹிஸ்புல்லாக்குள்ளோ இல்லை ஈரானோ ஏவனாங்க அப்படின்னா அது எல்லாமே இந்த கமாண்ட் அண்ட் கண்ட்ரோலில் வந்துடும். அவங்க இருக்கக்கூடிய சென்சஸ், இவங்க வச்சிருக்கக்கூடிய நெட்வொர்க்கை பேஸ் பண்ணி. அதன் பிறகு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களுடைய சிஸ்டம் வந்து இந்த ட்ரோனோடைய GPS மற்றும் GNSS ரிசீவரை ஒரு மிக வலிமையான ரேடியோ சிக்னலை கொடுப்பாங்க. அதே ஃப்ரீக்வன்சியில், எந்த ஃப்ரீக்வன்சியில் ட்ரோன் உள்ளே வருதோ அதே ஃப்ரீக்வன்சியில் இவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சேட்டலைட் சிக்னலை வந்து கொடுப்பாங்க, ரேடியோ சிக்னலை. அது கொடுத்த பிறகு அந்த உண்மையான சேட்டலைட் சிக்னல் அப்படின்றது இல்லாமல் போயிடும். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய அடிப்படை. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரோன் டிடெக்ட் பண்ணுறதும் ஈஸி. அதே மாதிரி ட்ரோன் வந்து குருடாக போயிடும். இந்த ட்ரோனை அவங்க தாக்கலை, அதுக்கு உண்டான எந்த ஒரு கவுண்டர் மெஷரும் பண்ணல, எதுவுமே பண்ணல. அதுக்கு வந்து ஜஸ்ட் கண்ணு தெரியாது அப்படின்ற போது அது எங்கே கீழே விழும் அப்படின்றது அதுக்கு தான் தெரியும். ஆனால் அது டார்கெட்டை நோக்கி அது போக முடியாது அப்படின்றத பார்க்குறோம். இப்போது ஜாமிங் எடுத்தீங்க அப்படின்னா, ஸ்பூஃபிங் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மாற்றி இதே சிக்னலை, ரேடியோ வேவை பயன்படுத்தி இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பூஃப் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் மதுரையில் ஒரு இடத்துக்கு போகணும், மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறீங்கன்னா உங்களை திசை மாற்றி வேற ஒரு இடத்த காமிக்கும், நீங்கள் தப்பான இடத்துக்கு போயிடுவீங்க. இதுதான் ஸ்பூஃபிங் அப்படின்றது. பட் இதில் ரெண்டுத்துக்குமே ஒரு காமன் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேட்டலைட் நேவிகேஷன் சிக்னலை தான் இதுங்க ரெண்டும் கண்டுபிடிச்சு அதை ஒன்று ஸ்பூஃப் பண்ணுறாங்க, இல்லை அதை வந்து காலி பண்ணிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த சேட்டலைட் நேவிகேஷன் சிக்னல் அப்படின்றது பூமிக்குள்ளே வரும் பொழுது ரொம்ப அதோட சிக்னல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு கிரவுண்ட் டிரான்ஸ்மிட்டர், சாதாரண ஒரு கிரவுண்ட் டிரான்ஸ்மிட்டர் கூட இதை வந்து வீழ்த்த முடியும். ஸோ இந்த GNSS ஜாமிங் மற்றும் ஸ்பூஃபிங், நேவிகேஷன் வார்ன்னு சொல்லுவாங்க, இதை இன்டெகிரேட் பண்ணி இதை உள்ளே கொண்டு வந்திருக்கிறது தான் ஹிப்னாசிஸ் அப்படின்றது. இதை ஒரு ரீபேக்கேஜ் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேலுடைய நேவிகேஷன் வார்ஃபேர் அப்படின்றது எல்லாருக்குமே ஏற்கனவே தெரியும். ஸோ ஒரு டெடிக்கேட்டடாக, நெட்வொர்க்டாக ஒரு ஆட்டோனமஸ் ப்ராடக்டை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ ஏன் இதை அறிவிக்கிறாங்க அப்படின்றதுக்கான காரணம் 2024-26 ட்ரோன்கள் பயன்படுத்தாத யுத்தங்களே எங்கேயுமே நடக்கலை அப்படின்றத பார்க்குறோம்.
அதே மாதிரி உக்ரைனுடைய ஷஹீத் 136, அதாவது இவங்க ஈரான் தயாரிச்ச ஷஹீத் 136 தான் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா பயன்படுத்தினாங்க. மிகப்பெரிய லெவலில் அது சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு அந்த இடத்துல. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இதே தான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதிகளிலையும் யூஸ் பண்ணாங்க. கல்ஃபில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு எதிராகவும் இதே ட்ரோன்ஸ் தான் யூஸ் பண்ணப்பட்டுச்சு. இதோடைய பேஸ் வந்து ஜிபிஎஸ் ஜிஎன்எஸ்எஸ் தான். ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக காலி பண்ணுறதுக்கான ஒரு இதை பண்ண. ஏன்னா ஸ்வாம் நீங்கள் உள்ளே வரும்போது நூற்றுக்கணக்கான மிசைல் அனுப்ப முடியாது. ஒரு மிசைலோடைய ஆகாஷ் மிசைல் எடுத்தீங்கன்னா ஒரு மிசைலோட ரேட் வந்து 3 கோடி ரூபா. ஒரு ட்ரோனோட விலை வந்து 2 லட்ச ரூபாலேருந்து 5 லட்ச ரூபா தான் இருக்கும். ஸோ காஸ்ட் சிமெட்ரி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு பேட்ரியாட் சிஸ்டமோ இல்லை நீங்கள் அயன்டோமோ எடுத்தீங்க அப்படின்னா $3 மில்லியன் ஒரு மிசைலோட ரேட்டு. அங்கேருந்து அனுப்பக்கூடிய ஒரு ட்ரோனோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிப்பு விலை அப்படின்றது வெறும் $35,000 தான். ஸோ இந்த இடத்துல 93% இன்டரப்ஷன் ரேட்டை உக்ரைன் வந்து ப்ரூவ் பண்ணாங்க இந்த மாஸ் ட்ரோன் பேரேஜில். ஸோ அப்போ அதை விட ஒரு பெட்டராக பண்ணணும், சீப்பாக பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த நாடு இதை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதோடைய குளோபல் லெவலில் இப்போ சாஃப்ட் கில் பண்ணுறது தான் ஒரு ட்ரோன் டெக்னாலஜியில் ஒரு மிகப்பெரிய ஒரு மையப்புள்ளியாக இருக்குது. அந்த இடத்துல தன்னுடைய ஒரு புது ஆயுதத்தை நம்பர் 1 லெவலில் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ ஐரோப்பா எடுத்தீங்க அப்படின்னா C2 சென்சர் ஃபியூஷன் சாஃப்ட்வேர் அப்படின்றத பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு ஜெர்மனியோடைய எல்சியான் அப்படின்ற பிளாட்ஃபார்ம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாமர்ஸு, ஸ்ப்ரூஃபர்ஸு, மைக்ரோவேவ் வெப்பன் இது எல்லாத்தையுமே வந்து ஒரே நேரத்தில் இது பண்ணலாம். ஹார்டு கில்லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டுத்தையும் மாற்றி யூஸ் பண்ணக்கூடியது. இந்தியாவோட ஆகாஷ் தீர்மே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இதுதான் பயன்படுத்தியிருக்கோம். நம்ம பயன்படுத்தின சாஃப்ட் கில் மெத்தட்ஸை இது வரைக்கும் பெரிய லெவலில் உலகத்துக்கு காமிக்கல. நம்ம சென்னையை சேர்ந்த ஒரு நிறுவனமே இதை வந்து ஹை எண்டாக பண்ணிட்டு இருக்காங்க. போன வருஷம் நடந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போவில் நம்ம அதை வந்து வீடியோவை எடுத்து கூட போட்டிருந்தோம். இப்போ இந்த இடத்துல சின்ட்ரெக்ஸ் போன்ற இன்னும் சில நிறுவனங்கள் ஜிஎன்எஸ் ஸ்பூஃபிங் மற்றும் ஜாமிங்கை வந்து உள்ளே கொண்டு வராங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிவிலியன் ரிஸ்க் இருக்கு. ஜிபிஎஸ் சிக்னலை நீங்கள் ஜாம் பண்ணுற போது வெறும் ட்ரோன் மட்டும் அதை பயன்படுத்தலை. கார் ஓட்டுறவங்களும் தான் பயன்படுத்துகிறாங்க, விமானம் ஓட்டுறவங்களும் தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ விமானத்தோடைய சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் ஒரு கொஸ்டின் மார்க் வரும் அதோடைய சேஃப்டியில். ஏன்னா 2024 மட்டும் அயட்டான்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் ஜிபிஎஸ் ஸ்பூஃபிங் இன்சிடென்ட்ஸு கிட்டத்தட்ட 500 மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்றத சொன்னாங்க. டெல்லியில் இது ரிப்போர்ட் ஆச்சு, பாம்பேல இதில் ரிப்போர்ட் ஆச்சு ஆப்ரேஷன் சிந்தூர் டைமில். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இண்டிபெண்டன்ட் அனாலிசிஸ், ஜூரிக் யூனிவர்சிட்டியோட ஒரு இண்டிபெண்டன்ட் அனாலிசிஸ் படி எடுத்தீங்கன்னா ஜிபிஎஸ் ஸ்பூஃபிங் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1100 அப்படின்ற அளவுக்கு 2024 ஆகஸ்ட்ல பீக்குக்கு போயிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ஹிப்னாசிஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூவாக வந்திருக்கு. ஏன்னா இஸ்ரேலோடுக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா எப்பயுமே ஒரு யுத்த காலத்திலே இருக்கக்கூடிய ஒரு நாடுன்றதுனால பேட்டில் ப்ரூவனாக இருக்கும், யுத்த காலத்தில் சோதிக்கப்பட்ட ஒரு ஆயுதமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் வார்ஃபேர் ட்ரோனை நோக்கி போகுது அப்படின்ற போது அந்த ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை ஒன்றுமே இல்லாமல் குருடாக்கக்கூடிய ஒரு புது சிஸ்டம் இப்போ வந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இந்தியா இதை வாங்குதா, இஸ்ரேல் இதை இந்தியாவுக்கு கொடுத்துருக்குறாங்களா, எல்லா தகவலையுமே அவங்க ரகசியமாக வச்சிருக்கிறாங்க. பட் இது ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஸோ ட்ரோன் தயாரிப்புக்கு நூற்றுக்கணக்கான பேர் மெசேஜஸ், மெயில்ஸ் எனக்கு அனுப்புறீங்க. கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம் இதை விட ஒரு மிக முக்கியமானது. ஏன்னா தற்காப்பு ஃபஸ்ட்டு. ஸோ நாளைக்கு இப்போ ஒரு மாதம் முன்னாடி நம்ம பேசியிருந்தோம், துருக்கியோடைய பைராக்டர் நிறுவனம் பாகிஸ்தான்லேயே ஒரு ஃபேக்ட்ரியை உருவாக்கி கிட்டத்தட்ட வருடத்துக்கு 2 லட்சம் ட்ரோன்ஸ் அளவுக்கு தயாரிக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை பாகிஸ்தானுக்கு கொடுக்குறாங்க. இப்போ 2 லட்சம் ட்ரோன்ஸை இந்தியா மீது அவங்க ஏவுறாங்க, நம்ம கவுண்டர் பண்ணணும் அப்படின்ற போது இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் அப்படின்றது நிச்சயமா இந்தியாவுக்கு தேவை. இப்போ இந்த ஒரு பிரேக் த்ரூ அப்படின்றது போரோட தன்மையை மீண்டும் மாற்றுது. ஸோ இப்போ இனர்ஷியா பேஸ்ட் நேவிகேஷன் இல்லை தெர்மல் இமேஜிங் பேஸ்ட் நேவிகேஷன் அப்படின்றது வைக்கணும். இங்கே தான் மக்களாகிய நாம ஒரு மிக முக்கியமான விஷயத்த பார்க்கணும். ஆப்ரேஷன் சிந்தூர் டைம்ல பொதுமக்களாகிய நாம என்ன பண்ணலாம், நாட்டுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிபிஎஸ் உங்களுக்கு டினை ஆச்சு அப்படின்ற போது ஒரு டார்கெட்டை அந்த ட்ரோன் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி. ஜிபிஎஸ் டினை ஆயிருக்கு, ஆனால் கேமரா இருக்குது. அந்த ட்ரோன் இப்போ என்ன பண்ணோம்னா, நீங்கள் அந்த சிவில் மிலிட்ரி ட்ரில் அப்போ பார்த்தீங்கன்னா ட்ரோன் இதுலப்போ லைட் ஆஃப் பண்ணி வைக்க சொல்கிறாங்க அரசாங்கம். நீங்கள் லைட்டை ஆன் பண்ணி வச்சிங்க, தெருவிளக்கு எரியுது, உங்கள் வீட்டில் ஒரு விளக்கு எரியுதுன்னா
அந்த விளக்கெரியறத டார்கெட்டாக அதை மாற்றி அந்த ட்ரோன் போய் அந்த தாக்குதல் நடத்தும். ஜிபிஎஸை வந்து நீங்கள் குருடாக்கிட்டாலும் அந்த ட்ரோனுக்கு வந்து இன்னும் கேமரா அப்படின்றது இருக்குது. அந்த கேமராவில் ஏஐ மூலியமா ஒரு லைட் எப்படி இருக்கும், தெருவிளக்கு எப்படி இருக்கும், ஒரு கவர்மெண்ட் பில்டிங் எப்படி இருக்குன்ற டேட்டா அதுக்கு தெரியும். ஸோ நம்ம பண்ணக்கூடிய முட்டாள்தனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜம்முவில் நம்மளுடைய நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. லைட் ஆன் பண்ணிட்டு அந்த ட்ரோனை வீடியோ எடுத்து போடக்கூடிய வேலை. லைட்டை நம்ம ஆன் பண்ணணும் அப்படின்னா நாம டார்கெட்டாக மாறுவோம் அப்படின்றதான் இதில் உள்ள இருக்கக்கூடிய அபாயம். உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.